ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ஒன் பீஸ் சைட்லேருந்து ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக நமக்கு நிறைய நியூஸ் கிடச்சிருக்குது. அதில் சேடான நியூஸுமே இருக்குது, அதே மாதிரி எல்பா பார்க்குக்கு சம்மந்தப்பட்ட நியூஸுமே இருக்குது. அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்கன்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு அக்டோபர் 28 9:45 தான் நடந்திருக்குது. அதாவது ஜப்பான் டைமில் சொல்கிறேன். இந்த கான்ஃபரன்ஸில் ஒன் பீஸுக்கான மூவி அப்டேட்டு கொடுக்கல, அதே மாதிரி ரீமேக்குக்கான அப்டேட்டு கொடுக்கல. நிறைய ஃபேன்ஸ் என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸில் ஒன் பீஸ்லேருந்து ஏதாவது ஒரு மூவி அப்டேட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ரீமேக் பண்ண வாய்ப்பு இருக்குது, ரீமேக்கை பற்றி பேச வாய்ப்பு இருக்குன்ட்டு எல்லாருமே பிலீவ் பண்ணாங்க. பட் அது நடக்கவே இல்லை. அண்ட் இந்த கான்ஃபரன்ஸில் ஒன் பீஸ் கார்டு கேமை பற்றி பேசியிருந்தாங்க. அது நமக்கு அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது, அதனால் அதை விட்டுடலாம். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு லைவ் ஆக்ஷன் கிட்ட இருந்து போயிடலாம். ஸோ லைவ் ஆக்ஷன் சீசன் 2ஓட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. இதை ரிவீல் பண்ணது ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷனில் மங்கிடி லூஃபி அடிக்கக்கூடிய இனாகி தான். இது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா மார்ச் 10, 2026. அண்ட் சீசன் 3ல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா அவரே சொல்லியிருப்பாரு. ஸோ ரெண்டாவது ஒன் பீஸில் ஒரு ஸ்பின் ஆஃப் நாவலுக்கு அனிமே அடாப்ட் பண்ண போகிறாங்க. இதோட நேமு ஒன் பீஸ் ஹீரோயின்ஸு. இது ஃபுல்லுமே ஒன் பீஸில் வரக்கூடிய ஃபீமேல் கேரக்டர் வச்சு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதை அப்ரூவ் பண்ணது இச்சிரோகா ஓடா தான். இவரோட மேற்பறவையில் தான் இந்த ஸ்பின் ஆஃப் நாவலுமே வந்திருக்கும். இதை கிரியேட் பண்ணது, இதை ரைட் பண்ணது யாருன்னா ஜூன் இசாக்கா. இந்த ஸ்பின் ஆஃப் வந்து கேனனான்னு கேட்டிங்கன்னா கேனன் மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒன் பீஸ் வேர்ல்டுக்குள்ளே தான் இந்த ஸ்பின் ஆஃபை செட் பண்ணியிருப்பாங்க. லைக் மொத்தமாக 8 கேரக்டர் உண்டு. யாரெல்லாம்னா நாமி, ராபின், விவி, பெரோனா, ஹான்கோக்கு, டசிக்கி, ரெஜு, அப்புறம் ஊட்டா. இவங்க எல்லாரோட ஸ்டோரியை தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபீமேல் கேரக்டர் எல்லாமே ஒன் பீஸ் வேர்ல்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு நமக்கு காமிச்சிருப்பாங்க இந்த ஸ்பின் ஆஃப் நாவலில். லைக் எந்த டைம் பிளேஸ்மெண்ட்டில் செட் பண்ணியிருப்பாங்கன்னா நாமிக்கு வந்து போஸ்ட் ஹோல்கே கேலண்டரில் செட் பண்ணியிருப்பாங்க, ராபினுக்கு வந்து ட்ரெஸ் ரோசா ஜோக்கி இடையில இருக்கக்கூடிய டைமில் செட் பண்ணியிருப்பாங்க, விவிக்கு வந்து போஸ்ட் அலபாசா டைமில் செட் பண்ணியிருப்பாங்க, பெரோனாக்கு வந்து மீரா கூட ஸ்டே பண்ணியிருக்க டைமில் செட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் டசிக்கிக்கு வந்து போஸ்ட் பங்காசா டைமில் செட் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஃபீமேல் கேரக்டருக்குமே அந்தந்த டைமில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரே நேர்கோட்டில் தான் போயிட்டு இருப்போம். ஒன் பீஸ் அனிமே பொறுத்த வரைக்கும், ஒன் பீஸ் அனிமே மாங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் தான் போயிட்டு இருப்போம். ஸ்டாகர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. மற்றபடி நிறைய ஆட்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதுலேயும் குறிப்பாக அந்த ஃபீமேல் கேரக்டர் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு நமக்கு காமிக்கிற மாதிரி தான் இந்த ஸ்பின் ஆஃப் நாவலை கொடுத்துருப்பாங்க. இதான் இப்போ அனிமே அடாப்ட் பண்ண போகிறாங்க. அதில் 2 கேரக்டரோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒன்று நாமி, இன்னொன்று வந்து ராபின். இந்த ஸ்பின் ஆஃப் நாவலை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் எத்தனை கமெண்ட் வருதுன்ட்டு. அடுத்தது என்ன கொஞ்ச நாட்களில் எல்பா ஃபார்க்குமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஏகட்டாருக்கு இப்போதைக்கு சீக்கிரமாக முடிய போகுது. ஐ திங்க் டிசம்பர் எண்டில் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க கொடுத்துருக்க அனௌன்ஸ்மெண்ட் படி ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் வந்து எல்பா ஃபார்க் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதில் நம்ம ஸ்டாக்கர்ஸுக்கான அந்த ஆர்ட் ஒர்க் இருக்கும்ல, ஆர்ட் ஒர்க் டிசைனு அதை நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஆட்களுமே என்ன மாதிரி ட்ரெஸ்ஸை போட போகிறாங்க, எப்படி இருக்க போகிறாங்கன்ட்டு. இந்த ஸ்டாக்கர்ஸோட ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அந்தளவுக்கு சர்ப்ரைஸாக இல்லவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஃபேன்ஸ் வந்து இதை டிசைன் பண்ணி போட்டிருந்தாங்க, ஏகப்பட்ட இடத்துல பார்த்துருந்தேன். ஸோ அது கூட கம்பேர் பண்ண போஸ்ட்ல இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சர்ப்ரைஸாக இல்லவே இல்லை. ஸோ அடுத்தது தான் சோகமான நியூஸு. நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கான நியூஸு. இதுக்கு முன்னாடி தான் ஒன் பீஸ் அனிமே பார்த்தீங்கன்னா 6 மாதம் பிரேக் உள்ள போயிருந்து. ஸோ நாங்கள் எபிசோட வந்து எனக்கு வந்து சூப்பராக கொடுக்க போகிறோம், அனிமேஷன் எல்லாத்தையுமே வேறு லெவல் டாப் நாச்சாக கொடுக்க போகிறோன்ட்டு. பட் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் அந்தளவுக்கு நல்லா இருந்துன்னு சொல்ல முடியாது, லைக் டாப் நாச்சாக இருந்துன்னு சொல்ல முடியாது. அனிமேஷன் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு டோக்கியோ அனிமேஷன் திரும்பியும் 3 மாதம் பிரேக் உள்ள போக போகிறாங்க. டிசம்பர் எண்டு முடிஞ்சு ஜனவரி ஸ்டார்ட் ஆக போஸ்டில் பிரேக் உள்ள போக போகிறாங்க. அதுக்கப்புறம் மார்ச் எண்டு வரைக்கும் பிரேக்கில் தான் இருக்க போகிறாங்க. ஏப்ரலில் தான் நமக்கு திரும்பியும் ஹையர் பண்ண போகிறாங்க எபிசோட. பட் ரிட்டன் வர போஸ்டில் எல்பா ஃபார்க் தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெளிவாக தெரியல. ஏன்னா இன்னுமே ஒரு 12 சாப்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எக்கட் ஆர்க்கு முடியதுக்கு ஒரு 10 சாப்டர்ல இருந்து 12 சாப்டர் வரை இருக்குன்னு நினைக்கிறேன். டோக்கியோ அனிமேஷன் இந்த எக்கட் ஆர்க்கை பார்த்தீங்கன்னா 1 by 1 அப்படியே வந்து டிட்டோ மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க எபிசோடா. லைக் ஒரு சாப்டர் வந்து அப்படியே ஒரு எபிசோட் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 62 எபிசோட் கிட்ட வந்திருக்குன்னு வைங்க. இனிமேல் ஒரு 10 எபிசோட் இருக்குது. ஸோ நவம்பர் டிசம்பர் கம்பேர் பண்ணி பார்க்க போஸ்டில் மொத்தமாக ஒரு 8 வாரம் வருது. 8 வாரத்தில் 8 எபிசோடு வந்து கேப் விடாமல் கொடுத்தாலுமே எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 எபிசோடு, மேக்ஸிமம் ஒரு 3 எபிசோடாவது இடிக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி கொடுக்க போகிறாங்கன்ட்டு. இந்த விஷயம் கூட ஃபேன்ஸுக்கு அந்தளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தலை. பட் அதுக்கப்புறம் டோக்கியோ அனிமேஷன் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு ரொம்பவே சோகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் ஒன் பீஸ் அனிமே எப்படி வரப்போகுதுன்னா ஒரு வருஷத்துக்கு 26 எபிசோடு தான் வரப்போகுது. அதுவும் 2ஆக டிவைட் பண்ணி 13 எபிசோடு கொடுக்க போகிறாங்க. ரீசெண்டாக நீங்கள் நிறைய அனிமே பார்த்துருப்பீங்க, லைக் ஸ்லோலோ லெவலையும் எடுத்து பார்த்துடலாம். ஸ்லோலோ லெவலிங் ஒரு வருஷத்துக்கு 24 எபிசோடு கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக இப்போ வரக்கூடிய எல்லா அனிமையுமே வந்து ஒரு வருஷத்துக்கு 24 எபிசோடு தான் கொடுப்பாங்க. அந்த எபிசோட வந்து டாப் நாச்சாக கொடுப்பாங்க. அனிமேஷன் வைஸில் வந்து டாப் நாச்சாக இருக்கும். மாங்கால வந்து அந்தளவுக்கு ஃபேமஸாக இல்லாத சீன் கூட
அனிமையாக வர போஸ்ட்டில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை டோக்கியோ அனிமேஷன் இப்போ எடுத்திருக்காங்க. இப்போ அப்படி தான் ஒன் பீஸை கொடுக்க போகிறாங்க. இத்தனை வருஷமா ஒரு 25 வருஷம் இருக்குமா, 25 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமா ரெகுலராக வந்து ஒவ்வொரு சண்டையும் கொடுத்துட்டு வந்ததை இப்போதைக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 26 எபிசோடு கொடுக்க போகிறாங்க. அதையும் 2ஆக டிவைட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இதுதான் ரொம்பவே சோகமாக இருக்குது. அதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் என்னன்னா, இந்த பிரேக் முடிஞ்சு வரக்கூடிய ஆர்க் இருக்குல்ல, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆர்க்கு ஒன் பீஸில். ஸோ அதனால் அதை கொஞ்சம் சூப்பராகவே கொடுக்கணும், அனிமேஷன் வைஸில் சூப்பராகவே கொடுக்கணும், சூப்பராக ப்ரெசென்டேஷன் பண்ணணும். அதுக்காண்டி எங்களுக்கு டைம் தேவைப்படுது. அண்ட் குறிப்பாக நாங்கள் எப்படி கன்வின்ஸாக ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா சீக்கிரமாகவே மாங்காவை கேட்சப் பண்ணிடுவோம்ட்டு. அதுவுமே உண்மை தான். ஸோ மாங்காவை சீக்கிரமாக கேட்சப் பண்ணிடுவாங்க. அண்ட் எல்பா ஆர்க்கு வந்து ஒரு முக்கியமான ஆர்க்கு. ஸோ அதை நமக்கு சூப்பராகவே ப்ரெசென்டேஷன் பண்ணணும். லைக் வானோ ஆர்க்கை விட சூப்பராகவே காமிக்கணும். ஸோ வானோ ஆர்க்கு அப்புறம் அந்த டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, எக்கெட்டில் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ எக்கெட்லேருந்து எல்பா ஆர்க்கு போக போஸ்ட்டில் டிசைனை வேறு மாதிரி காமிக்கணும். ஸோ அதனால் அவங்களுக்கு டைம் தேவைப்படும். அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அவங்க மாங்காவை கேட்சப் பண்ணிடுவாங்க. இப்படி வீக்லி எபிசோட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா சீக்கிரமாகவே கேட்ச் பண்ணிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஓடாக்கும் ப்ரெஷரை கொடுக்கும், அதேமாதிரி டோக்கியோ அனிமேஷனுக்கும் ப்ரெஷரை கொடுக்கும். ஸோ அதனால தான் இப்படி பண்ணுறாங்க. இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஓடாக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ வருது, அதனால் அவருமே அடிக்கடி பிரேக் எடுக்கிறாரு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பிரேக் வந்து இம்பார்ட்டன் தான் நினைக்கிறேன். அண்டு அந்த டோக்கியோ அனிமேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா வருஷத்துக்கு ஒவ்வொரு வீக்குமே எபிசோடு கொடுக்குறத விட வருஷத்துக்கு 26 எபிசோடு கொடுத்தா போதும். அதில் நம்ம ஒர்க் பண்ணலாம், அதில் வந்து டாப் நச்சா கொடுக்கலான்னு இருக்க போஸ்ட்டில் அவங்களுக்குமே ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். அதனால் அவங்களுமே ஓவர் டைம் பண்ணாமல் ஒன் பீஸ் எபிசோட சூப்பராக கொடுப்பாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம் பிரேக் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு எந்த மாதிரி எபிசோடு கிடைக்க போகுதுன்ட்டு. பட் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நமக்கு கன்வினியூஸாக வந்து மாங்கா ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாங்காவை நான் டக்குன்னு உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன், வீடியோவாக போட்டுகிட்டே இருப்பேன், நீங்களுமே அதை பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். இந்த கான்ஃபரன்ஸில் அவங்க சொல்லி ஏதாவது இன்ஃபர்மேஷனை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கான்வர்ஸாக கவர்மெண்ட்டுங்க. ஏன்னா அந்த கான்ஃபரன்ஸோட லைவ் வீடியோ எங்கே இருக்குன்னு தேடி பார்த்தேன், எந்த ஒரு இடத்துலையும் கிடைக்கல. யூடியூபாக இருக்கட்டும், மற்ற வெப்சைட்டாக இருக்கட்டும், எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ஸோ அங்கேயே ஆர்டிகல்ஸ் மட்டும் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் இருந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கான்வர்ஸாக கவர்மெண்ட்டுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.